நீங்கள் ஒரு சட்டமன்றத்தில் எதிர்த்தரப்பில் அமர்ந்திருந்தாலும் கூட எந்த பேச்சுக்கு நீங்கள் அவருடைய எந்த பேச்சுக்கு மேசையை தட்டியிருக்கீங்க? குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி சம்மந்தமாக ஒரு கேள்வி வந்தது. கேள்வி வருகிற போது அது கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி அரசு தருமான்னு ஒரு கேள்வி எழுப்புறார். அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும். அப்போ நான் சொன்னேன், வந்து சிகப்பு கொடி ஏந்திய தோழரின் கேள்விக்கு அரசு பச்சை கொடி காட்டி விட்டது அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே அதுக்கு அவர் கைதட்டினார். திரும்பி அவர் வந்து இது போன்ற எல்லா இடங்கள்லையும் பச்சை கொடி காட்டுவீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் திரும்பி சொன்னேன், 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி, 8 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளி என்கிற இலக்கு இருக்கிறது. ஆக அந்த இலக்கை முழுமையாக அடைகிற வரை தொடர்ந்து இது போன்ற பச்சை கொடி காட்டுவதற்கு அரசு முயற்சிக்கும் அப்படின்னு ரொம்ப வரவேற்று சொன்னார். அவருடைய மரணம் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒன்றை ஒரு தாக்குதலுக்கு உள்ளானது. ஒரு மனசு வலிச்சது கொஞ்சம். சரி, எப்படிப்பட்ட ஒரு மனிதர், எவ்வளோ உயரத்துக்கு வர வேண்டிய ஒரு மனிதர். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்தபோது தத்துவ கவிஞர் குடியரசு ஒரு கவிதை எழுதினார். மரணமே காலத்தீயே மகிழ்ச்சியின் பகையே நாயே மனமளம் முறிந்த நெஞ்சே மடங்காத திமிரே சாவே உறவினை அறுக்கும் வாளே உயிரினை குடிக்கும் வாயே உருவசி தீர்க்க எங்கள் அண்ணாவின் உயிரையே குடித்து விட்டாயே என்று அந்த கவிதை தான் அந்த மரணத்தின் போது எனக்கு தோன்றியது.